வணக்கம். வேதத்தின் முத்துக்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வனாந்திர பயணத்தில் அமலேக்கியர்களை இஸ்ரவேலர்கள் கடந்து போகும்போது அமலேக்கியர்கள் இஸ்ரவேலர்கிட்ட யுத்தம் பண்ண வந்தாங்க. அப்போ மோசே யோசுவாவை கூப்பிட்டு, நீ உன் கூட சில பேரை கூட்டிக்கிட்டு யுத்தம் பண்ண போகணும் அப்படின்னு சொன்னாரு. யோசுவா அந்த கூட்டத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கும்போது மோசே மலையின் உச்சியில தன்னுடைய கோலை நீட்டி தேவன் கிட்ட வேண்டுதல் பண்ணாரு. யோசுவா மோசே கொடுத்த கட்டளையின்படியே எல்லா மக்களையும் ஆயத்தப்படுத்தினாரு. ஒரு கூட்ட மக்கள் அவங்க எகிப்துல இருந்து கொண்டு வந்த ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு அமலேக்கியர்கள் கிட்ட யுத்தத்திற்கு போனாங்க. மோசே, ஆரோன் மற்றும் ஊர் என்ற ஒரு மனுஷனும் மலையின் உச்சியில ஏறினாங்க. மோசே அவரோட கைய உயர்த்தி பிடிச்சிருக்க வரைக்கும் இஸ்ரவேலர்கள் வெற்றி பெற்றாங்க. ஆனா நேரம் ஆக ஆக மோசேயின் கை தளர்ந்தது. அவருடைய கை கீழே இறங்கும் போது அமலேக்கியர்கள் வெற்றி பெற ஆரம்பிச்சாங்க. இத பார்த்த ஆரோனும் ஊரும் ஒரு கல்லை கொண்டு வந்து அதன் மேல மோசேய உட்கார வச்சாங்க. ஆரோன் ஒரு பக்கத்துலயும் ஊர் மறுபக்கத்துலயும் கைய தாங்கி பிடிச்சாங்க. இதனால மோசே சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் நிலையா இருந்தாரு. இப்படி இஸ்ரவேலர்கள் அமலேக்கியருடைய படைய முறியடித்தாங்க. நாட்கள் கடந்தன. மோசே இஸ்ரவேல்ல ஒரே தலைவனா இருந்தாரு. எல்லா மக்களும் அவங்களுடைய பிரச்சனைகளை மோசேயிடம் சொன்னாங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை மோசே மட்டும்தான் எடுத்தாரு. இப்படி ஒவ்வொரு நாளும் அவரை பார்க்க ஒரு பெரிய கூட்ட மக்கள் நின்று கொண்டு இருந்தாங்க. ஒரு நாள் மோசேயை பார்க்க யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு செய்தி கிடைச்சது. மோசே வெளியே வந்து பார்த்த போது அவருடைய மாமனார் எத்ரோவும் அவங்க கூட அவருடைய மனைவி சிப்போராள் மற்றும் அவருடைய இரு பிள்ளைகள் கெர்சோம், எலியேசர் வந்தாங்க. மோசே தன்னுடைய குடும்பத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. எத்ரோ, உங்களை எகிப்தியரின் கையுக்கும் பார்வோனின் கையுக்கும் தப்புவித்த கர்த்தர் எல்லா தெய்வங்களிலும் பெரியவர் அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, கர்த்தருக்கு அவருடைய பலிகளை செலுத்தினாங்க. அடுத்த நாள் மோசே திரும்பவும் ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தாரு. மோசேயுடைய கடினமான வேலைய எத்ரோ பார்த்தாரு. இத பார்த்து எத்ரோ மோசே கிட்ட வந்து, எல்லா வேலையும் நீங்க ஒருத்தர் மட்டுமே பார்த்தா அது உங்களுக்கும் மக்களுக்கும் நல்லதில்ல, அதனால இந்த வேலைய நீங்க பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. கடவுளுக்கு பயந்த சுயநலம் இல்லாத தலைவர்களை தெரிந்தெடுத்து இந்த பொறுப்புகளை அவங்கள கவனிக்க சொன்னாரு. அன்றாடம் சுலபமாய் விசாரிக்கிற காரியங்களை அவங்க பார்த்துக்கட்டும், கடினமான பிரச்சனைகளுக்கு மட்டும் நீங்க நியாயம் விசாரிங்க அப்படின்னு சொன்னாரு. மோசேயும் தன்னுடைய மாமனார் பேச்ச கேட்டு அப்படியே செஞ்சாரு. மோசேயுடைய மாமனார் அவருடைய ஊருக்கு திரும்பி போனாரு. அதுக்கப்புறம் இஸ்ரவேலர்களும் அங்க இருந்து புறப்பட்டு சீனாய் மலையுள்ள வனாந்திரத்துக்கு போனாங்க. சீனாய் வனாந்திரத்துல என்ன நடந்தது அப்படின்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.